டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க போர்க்களம் உலக ஒழுங்கில் மிகப்பெரிய நெருக்கடியையும் விக்கலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவினால் இனிமேல் முதன்மை இடத்தை தக்க வைக்க முடியாது. இது தொடர்பாக இன்று காலை வெளியாகி இருக்கின்ற உலக பிரபல ஊடகங்களில் முதலாவதாக ஃபாரின் அஃபேர்ஸ் என்கின்ற ஊடகத்தில் ராபர்ட் பேப் எழுதியிருக்கின்ற கட்டுரை, இரண்டாவதாக கிறிஸ்டியான் மௌரிட்சன் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியினுடைய முன்னாள் செய்தியாளர் எழுதியிருக்கின்ற ஆக்கம், மூன்றாவதாக கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னேனுடைய தீவிரமான புதிய கருத்துக்கள், நான்காவதாக எல்பிரிட்ஜ் கோல்பி தி வாஷிங்டன் போஸ்ட் ஆகிய 4 இடங்களில் இருந்தும் வந்திருக்கும் அனைத்தையும் தொகுத்து ஒரு ரயில் வண்டி போல இந்த தொகுப்பு அமைகின்றது. முதலாவது, அமெரிக்காவினால் இப்போதைய நிலையில் தன்னுடைய முதன்மையை ஏன் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. முதலாவது, ஈரான், வடகொரியா போன்ற நாடுகள் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கின்ற வளர்ச்சி மிகவும் மலிவான முறையில் அமெரிக்காவினுடைய பகாசுர தொகையில் உருவாகுகின்ற ஆயுதங்களை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு பலம் பெற்றவையாக இருக்கின்றன. இந்த ஆயுதங்களுடன் அமெரிக்காவினுடைய பல 100 மடங்கு பெறுமதியான ஆயுதங்களை வைத்து போர் புரிவது எப்படி அமெரிக்கா தடுமாற்றமான நிலையில் இருக்கின்றது. இரண்டாவதாக, ஈரான் போரின் பின்னதாக அமெரிக்கா ஏற்படுத்தி இருக்கின்ற புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளானது தன்னுடைய சக நாடுகளை இப்பொழுது இழக்கும் நிலையை சந்தித்திருக்கின்றது. மென்ட்ரோ டாக்ட்ரின் என்று எழுதப்பட்ட அமெரிக்காவினுடைய பழைய கொள்கையின் அடிப்படையில் கனடாவில் ஒரு பகுதி தனக்கே சொந்தம் என்றும் கிரீன்லாந்து தனக்கே சொந்தம் என்றும் கேட்கின்ற நிலைக்கு அமெரிக்கா இப்பொழுது வந்திருப்பதானது தன்னுடைய உள்ளூர் பொருளாதார பலத்தை அது இழந்திருக்கின்ற காரணத்தினால் இவற்றை வைத்து அதை மீட்டெடுக்கலாம் என்கின்ற அவலமான ஒரு நிலைக்கு அமெரிக்கா நகர்ந்திருக்கின்றது. இது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இரண்டாவதாக, அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அமெரிக்காவிற்கு தோள் கொடுக்கும், அமெரிக்கா எள்ளென்றால் இவர்களும் ஓடி வருவார்கள் என்று நம்பிய அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய ஏமாற்றமே நிகழ்ந்தது. ஈரான் போரில் அமெரிக்க நட்புடைய நடுநிலை நாடுகள் அமெரிக்காவை பொத்தென கைவிட்டு விட்டன. இந்த நிலையில் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே திட்டவட்டமாக ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அமெரிக்கா இனி நமக்கு நம்பிக்கைக்குரிய நாடே அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டும்? அமெரிக்காவை போல நாங்கள் பாரிய பகாசுர வல்லரசு அல்ல. இருந்தாலும் நாங்கள் இடைநிலை நாடுகள், மோசமான நாடுகள் அல்ல. இடைநிலை நாடுகளாகிய கனடா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய அணியை உருவாக்க வேண்டும் இந்த ஆபத்தில் இருந்து மீண்டெழுவதற்கு என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இதை தவிர வேறு வழி இல்லை என்று மார்க் கார்னே குறிப்பிடுகின்றார். கிறிஸ்டியான் மௌரிட்சன் இந்த கட்டுரையில் எழுதி செல்லுகின்ற பொழுது ஐரோப்பாவும் இதற்கு முக்கியமான பொறுப்பு என்று குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவை மட்டும் குற்றம் சுமத்த முடியாது. ஐரோப்பா ஒரு போதை வஸ்து அடித்தவன் போல இருந்திருக்கின்றது. ஃபாரின் அஃபேர்ஸில் ராபர்ட் பேப் எழுதியிருக்கின்ற கட்டுரையில் 2000 ஆண்டுகளில் ஈராக் மீதான போரை நடத்திய பொழுது அமெரிக்காவே உலக வல்லரசு என்று எல்லோரும் முடிவு செய்தார்கள். அமெரிக்காவை இனிமேல் அசைக்க முடியாதென்றும் கருதினார்கள். இதனால் அமெரிக்காவை நம்பிய அமெரிக்க போதை வஸ்தை அடித்த ஒருவனாக ஐரோப்பிய தலைவர்கள் இருந்து விட்டார்கள். இப்பொழுது அமெரிக்காவினால் இயலாத நிலை வந்திருக்கின்றது. ஐரோப்பிய தலைவர்கள் தங்களுக்கு இப்படியொரு நிலை வரும், தாங்கள் அமெரிக்கா இல்லாமல் நிற்க வேண்டி வரும் என்பதை கனவிலும் கற்பனை செய்யாமல் தங்களுடைய சொந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றாமல் ஆடை அலங்காரங்களுடன் இவர்கள் கதைத்து திரிந்ததை தவிர செயற்பாட்டு ரீதியாக எதையும் செய்யாமல் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, பனிப்போர் நடைபெற்ற சோவியத் யூனியன் காலத்தில் சோவியத் யூனியன் உடைந்தவுடன் இனிமேல் அமெரிக்காவை யாரும் எதிர்க்க முடியாது, ஐரோப்பாவை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா வரும், எனவே நாங்கள் அமெரிக்காவை நம்பி இருப்போம் என்று ஐரோப்பா கருதியது மிகப்பெரிய தவறாக மாறிவிட்டது. அமெரிக்கா என்கின்ற பிரம்மாண்டம் தன்னளவில் உடைகின்ற நிலையும் பிரம்மாண்டமான ஒன்று மறைகின்ற நிலையும் வரும் என்பதை கணக்கிட முடியாதவாறு ஐரோப்பாவினுடைய ஜென்சிகள் ஆட்சிக்கு வந்து அவர்களுடைய சிந்தனையில் இருந்து உருவானது எதையும் செய்யாமல் தூங்கி கிடந்து விட்டார்கள் என்று கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இதனால் தான் அமெரிக்கா தான் போருக்கு வர வேண்டும் எங்களுக்காகவே அல்லாமல் அமெரிக்க களத்தில் நின்று போராடுகின்ற நிலையில் இன்றைய ஐரோப்பிய வளர்ந்த
வளர்ந்த குழந்தைகளாகிய ஜென்சிகள் இல்லை என்பதை அந்த கட்டுரை திட்ட தெளிவாக காட்டுகின்றது. இதேவேளை டொனால்ட் ட்ரம்பினுடைய இராணுவ முக்கியமான ஆலோசகரும் உதவி பாதுகாப்பு அமைச்சரும் ஆகிய எல்பிரிட்ஜ் கார்பியினுடைய பேட்டி தி வாஷிங்டன் போஸ்டில் வெளியாகி இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், இனிமேல் அமெரிக்கா உலகின் முதலாவது இடம் என்கின்ற காலம் முடிவடைந்து விட்டது. அமெரிக்காவை இனி ஐரோப்பா நம்பி எந்த பயனும் கிடையாது. ஐரோப்பா இனிமேல் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று ஐரோப்பாவை அடித்து கலைக்கின்ற நிலையாக இருக்கின்றது. காக கூட்டில் முட்டையிட்ட குயிலை இது குயில் என்று தெரிந்து காகம் கொத்தி விரட்டுவது போல இப்பொழுது ஐரோப்பாவை அமெரிக்கா விரட்ட ஆரம்பித்து விட்டது. ஐரோப்பா வெளியேற வேண்டியதுதான் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்படியானால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் சரியா என்ற கேள்விக்கு அவர், டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது எடுத்திருப்பது தளர்வான ராஜதந்திரம் தான். அவர் சீனா ரஷ்யா எந்த பாதையில் செல்கின்றன, அவர்கள் அமெரிக்காவை முந்திவிட முடியாதவாறு ஒரு கொள்கையை வகுப்பதுதான் முக்கியமே அல்லாமல் ஐரோப்பாவையும் காப்பாற்றி ஏழை பேதைகளை எல்லாம் காப்பாற்றி சீனா ரஷ்யாவுடன் போட்டி போடக்கூடிய நிலையில் பாரத்தை தூக்கி கொண்டு ஓடக்கூடிய வகையில் அமெரிக்காவினுடைய இன்றைய ஜென்சிகளும் அமெரிக்காவினுடைய இன்றைய பொருளாதாரமும் அமெரிக்காவினுடைய இன்றைய தகுதி குறைந்த தலைவர்களும் இல்லை என்பதனால் இந்த இடத்தில் ஆளையால் கைவிட வேண்டிய நிலைதான் வருகின்றது. இதுதான் அற்ற நீர் குளத்து அறுநீர் பறவைகளாக எல்லோரும் பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா அற்ற நீர் குளமா? இல்லை. ஐரோப்பா அற்ற நீர் குளமா? இல்லை. எல்லோருமே அற்ற நீர் குளமாக போக எல்லாவற்றிலிருந்தும் எல்லோரும் பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியே இப்பொழுது தரிசனமாகி இருக்கின்றது. இதைவிட முக்கியம், அமெரிக்கா கீழே விழுந்து விட்டதா என்ற கேள்விக்கு அவர், அப்படியெல்லாம் இல்லை, அமெரிக்கா அப்படியே தான் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவிற்கு அருகில் சீனா ரஷ்யா போன்றன பெருவளர்ச்சி கண்டுவிட்டன. உதாரணமாக சீனா பெருவளர்ச்சி கண்டுவிட்டது. இந்த போரை எப்படி நடத்துவது, போருக்கான வேலை திட்டம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய நவீன டிசைன் எப்படி இருக்க வேண்டும், டிஜிட்டல் போரை எப்படி நடத்த வேண்டும் என்பதில் அமெரிக்காவிற்கு இணையான வளர்ச்சியையும் பல இடங்களில் அமெரிக்காவை தாண்டியும் சீனா வளர்ந்து விட்டது. சீனாவினுடைய இந்த வளர்ச்சி இருகோடு தத்துவமாக இருக்கின்றது. அமெரிக்கா என்கின்ற கோடு இதுவரை பெரிய கோடாக இருந்தது. சீனா அதைவிட பெரிய கோடை அதற்கு பக்கத்தில் போட்ட காரணத்தினால் அமெரிக்கா சிறியதாக போய்விட்டது. இதுவே பிரச்சனையின் ஆணிவேராக இருக்கின்றது. மேலும் நவீன டிஜிட்டல் போர் என்பது மிக மிக ஆபத்தானதாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பகாசுரமான இயந்திரங்கள் இருந்தால்தான் அந்த போரை நடத்தலாம் என்ற காலம் போய் அது தேவையே இல்லை என்கின்ற அளவிற்கு வடகொரியாவும் ஈரானும் சீனா ரஷ்யாவை விட மிகப்பெரிய புத்திசாலிகளாக வளர்ந்து விட்டார்கள். என்னதான் செய்வது? அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது தேவையில்லாமல் கொண்டு சென்று மத்திய கிழக்கிற்குள் ஈரானுக்கு எதிரான ஒரு போரில் தலையை வைத்து விட்டார்கள். இப்பொழுது அங்கிருந்து தலையை எடுத்துக்கொண்டு மரியாதையுடன் தப்பி ஓடினாலே போதும் என்கின்ற நிலைக்கு அமெரிக்கா வந்திருக்கின்றது. இதை எப்படி தீர்ப்பது? இதில் ஒரு தீர்வை காண்பது அல்ல முக்கியம். முதலில் இதிலிருந்து தப்பி பிழைக்கவே டொனால்ட் ட்ரம்பிற்கு வழி தெரியவில்லை. இதுதான் பிரச்சனை. டொனால்ட் ட்ரம்பிற்கு வழி தெரியவில்லை என்றால் ஐரோப்பாவிற்கு தெரியுமா? அவர்களுக்கு அதைவிட எதுவும் தெரியவில்லை. இதனால் இதிலிருந்து தப்பி பிழைக்கவும் புதிய உலக ஒழுங்கு மாறி இருக்கின்றது. அதற்கு நாங்கள் தயாரா என்றால் நீந்துவதற்கே தயார் இல்லாத நிலையில் எல்லோரும் நீச்சல் உடையுடன் நிற்கின்றார்கள். இதுதான் இந்த 4 அறிஞர்களும் தந்த இன்றைய காலை உலக ஊடகங்களின் ஆய்வின் தொகுப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல ஆய்வுகள் வந்திருக்கின்றன. அடுத்த செய்தியில் உலகத்தினுடைய 3 கடல் வழிகளும் அடைக்கப்பட்ட நிலை வரப்போகின்றது. உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்திக்க போகின்றது. கப்பல்களினுடைய போக்குவரத்து மேலும் 1 மாத காலம் அதிகரிக்க போகின்றது. உண்மையா? அறிய அடுத்த ஆக்கத்திற்கு காத்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.